பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் சம்பவங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட படைப்புல பிரமிக்கத்தக்க விதமாய் படைக்கப்பட்ட ஆதாமின் படைப்பை பற்றி பார்க்கலாம். ஆதாம ஆண்டவர் எவ்வாறு உண்டாக்கினான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவரை ஸ்பெஷலா மண்ணினால தன்னுடைய கைகளினால ஆண்டவர் உருவாக்கினான்னு, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் ஆதாமை உண்டாக்கினான்னு நம்ம வாசிக்கிறோம். அதே சம்பவத்தை புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரத்துல பிறவி குருடனான ஒருவரை கூட்டிட்டு வந்து அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு விளக்கம் தந்துட்டு அடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் தரையில துப்பி உமிழ் நீர்ல சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல பூசினாரு. நீ போய் சிலோவாம் குளத்துல கழுவுன்னு சொன்னாரு. அந்த குருடன் போய் கழுவுறாங்க. அவருக்கு கண் தெரியுது. உமிழ் நீர்னால அவர் பிணைஞ்சி அப்படி செய்தாருன்னு நம்ம நினைக்கலாம். அது உமிழ் நீரா இல்ல, அவர் ஜீவ தண்ணீர். கெச்சமனை தோட்டத்துல கூட ஆண்டவரை கைது செய்ய வரும்பொழுது அவருடைய சீஷர்ல ஒருவர் கத்தி எடுத்து ரோம சேவனுடைய காதை வெட்டிடுறாரு. ஆண்டவர் சீஷனை கரிந்து கொண்டு ஆண்டவர் அந்த சேவனுடைய காதை மீண்டும் ஒட்ட வைக்கிறாரு. இதுல இருந்து தான் சிருஷ்டிகர்த்தர், தான் இப்படித்தான் ஆதாமை உண்டாக்கினேன்னு ஆண்டவர் சொல்லாம வெளிப்படுத்தி இருந்தார்.